கோவையில் விஜயகாந்த் நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக கோவை ராம் நகரில் உள்ள குமரன் திரையரங்கில் பொதுமக்களுக்கு விஜயகாந்த் நடித்த பேரரசு படத்தை பார்க்க தேமுதிகவினர் பொதுமக்களுக்கு இலவசமாக சினிமா டிக்கெட்டுகளை வழங்கினர். இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது, மறைந்த தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக அவர் நடித்த டிஜிட்டல் படங்களை வரும் நாட்களில் கோவை மாநகர பகுதி கிளை தேமுதிக சார்பில் இலவசமாக பொதுமக்களுக்கு பார்க்கும் வகையில் டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்றனர். முன்னதாக திரையரங்கில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி, மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு டிக்கெட்டுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டார். மேலும் கோவை மாநகர மாவட்ட தேமுதிக செயலாளர் சிங்கை சந்துரு, மாவட்ட துணை செயலாளர் SS கோவிந்தராஜ், பொதுக்குழு உறுப்பினர் செல்வபுரம் செந்தில், காந்திபுரம் பகுதி செயலாளர் செந்தில்குமார், RS புரம் பகுதி குணா, பீலமேடு பகுதி பன்னீர்செல்வம், சிங்கை மேற்கு பகுதி அழகர் செந்தில், வர்த்தக அணி துணை செயலாளர் கார்த்திசன், இளைஞரணி குணா, தொண்டரணி நேர்மை சந்திரன், ராஜீவ்காந்தி, தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் நீனா வேலுச்சாமி, 67வது வார்டு செயலாளர் ஸ்ரீனி ஆகியோர் முன்னிலையில் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் ஏற்பாட்டை மாவட்ட மாணவரணி செயலாளர் ஜீவானந்தம் செய்திருந்தார். என்னுடைய பெயர் சிங்கை சந்திரன். கோவை மாநகர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் பணியாற்றி வருகின்றேன். இன்றைய தினம் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் கோவை காந்திபுரம் செந்தில் குமரன் காம்ப்ளெக்ஸில் உட்பட்ட குமரன் திரையரங்கிலே நம்முடைய கழக தலைவரும் புரட்சி கலைஞருமான கேப்டன் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த பேரரசு திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கும் இங்கே வருகின்ற ரசிகர்களுக்கும் இலவசமாக ஒரு முழு காட்சியில் எடுத்து இலவசமாக அவருக்கு வழங்கி நம்முடைய தலைவருடைய திரைப்படத்திற்கான ஏற்பாடு செய்த நம்முடைய கோவை மாநகர மாவட்ட நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக மாநகரணியினுடைய செயலாளர் அன்புத்தன் தீபா அவர்களுக்கும், முன்னின்று நடத்திய நம்முடைய செயலாளர் செந்தில்குமார் ஆகிய நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பேரரசர் என்பது எல்லாரும் நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், விஜயகாந்த் ஒரு பிறவி என்று. ஆனால் விஜயகாந்த் இரட்டை பிறவி என்பதை நிரூபிக்கும் காரணத்திற்காகவே இந்த பேரரசு திரைப்படம் இங்கே திரையிடப்பட்டுள்ளது. அதற்காகவே இலவசமாக டிக்கெட் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 2வது பிறவி வருகின்ற விவேகானந்தரை மீண்டும் காப்பாற்ற மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதை மறுபடியும் அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படத்தை திரையிடறதுக்கு வற்புறுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு தலைமை கழகமும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதுக்குண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். லோக்கலில் இருக்கிற எல்லா தியேட்டர் திரையரங்குகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது நம்ம முதல் தடவையாக காந்திபுரம் பகுதியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இனி ஒவ்வொரு பகுதி கழகமும் ஒவ்வொரு மாநகர மாவட்டமும் இதை ஏற்பாடு செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம்.